வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் வார்த்தைக்கு முன்பதாக நம்ம எல்லாம் இணைந்து நம்முடைய கரங்கள் இருக்கிற அந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டு எழுந்து கட்டுவோம். பாடல் புஸ்தகத்திலே 116வது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நாம் உட்கார்ந்துவாரே நாம் எல்லா உற்சாகமாய் கரங்களை கட்டி இப்பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை, அந்த இரட்சகரை நாம் இந்த நாளில் நாம் வரவேற்கிற வண்ணமாக பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும். எல்லா உற்சாகமாய் கரத்தில் இருக்கிற குலத்தொழிலை பிடித்துக் கொண்டு இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்று என்று சொல்லி அந்த நாமத்தை மையப்படுத்தும். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்று ஓசன்னா ஜெயமே ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் செல்கிறோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இன்னும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. தங்களை மொழி அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, இயேசு நாமத்தினால இந்த காலை வேளையில உங்களுடைய திரு பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற ஆவியானவர் ஏற்படுத்தின நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அந்த எருசலேம் வேலையில் ஆண்டவரே, நீர் பவனி வரும் பொழுது உம்முடைய மனதில் இருந்த
தடைபட்டுக் கொண்டிருக்கிற அக்காரியங்களை ஆண்டவரே நீர் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலே நீ மாற்ற வேண்டிய காரியங்களை இந்த நாளில் தெளிவோடு எங்களை வெளிப்படுத்துகிறார். இயேசு நாமத்தினால அடியை மறைத்து ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த புல்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே நான் மகிழ்ச்சியோடு உங்களை நான் வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாள்ல ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். புல்தோலை ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்மோடு என்ன பேச சித்தமா இருக்காங்களோ இந்த நாள்ல தெளிவாய் என்னோட நடுவில் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றார். விசேஷமாக 1936 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனி தலைநகரமான பெர்லின்ல ஒரு பெரிய ஒலிம்பிக் ஈவெண்ட் நடத்தினார்கள். அதில் அநேக மனிதர்கள் அங்கே கூடினார்கள். கிட்டத்தட்ட 6 கண்டத்திலிருந்து 49 கண்ட்ரில இருந்து தேசத்திலிருந்து ஜனங்கள் அநேகம் வந்தார்கள். மிக ஃபேமஸான வீரர்களும் அங்கே கூடி நின்றார்கள். தன்னுடைய தேசத்தினுடைய அந்த கொடியை பிளாக பிடித்துக் கொண்டு அவர்கள் ஒரு மனிதனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். They are waiting for one person. ஒரு மனிதனுக்காக காத்திருந்தார்கள். சுமார் மாலையில ஒரு 3 மணி இருக்கும். அதாவது ஆட்சி செய்து கொண்டிருந்த அடால்ஃப் ஹிட்லர் அந்த வழியாய் வருகிறான்னு சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்டு தன்னுடைய தேசத்தின் கொடிகளை பிடித்துக் கொண்டு அவரை வரவேற்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அதே போலதான் உலகத்தில் ஜனங்கள் அதிகமாய் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த அடால்ஃப் ஹிட்லருடைய வருகை. அதே போலதான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக எருசலேம் வீதியிலே ஒரு பவனி வந்தார். இயேசு கிறிஸ்துடைய பவனி. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கழுதை குட்டியின் மேல் ஏறிக்கொண்டு அந்த பவனி வருகிறது. இன்றும் பல 1000 வருடங்களுக்கும் பிறகும் கூட பேசப்படுகின்ற ஒரு சரித்திரமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்கிறதான மார்க்கை நாம் திருப்பித்துக் கொள்வோம். மார்க் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே தெளிவாய் வசனம் போடப்பட்டிருக்கு. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ் மலைக்கு அருகான பெத்லகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே ஒரு மனுஷன் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரிக்க போகிற இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது. அதற்கு முன்பதாக அவர் வருகின்ற கடைசியாய் வருகின்ற இந்த பவனி அதிகமாய் பேசப்படுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது. 1917ஆம் ஆண்டு ஆங்கில இயக்க கமாண்டர் பிரிட்டிஷ் ஆலன்பி ஒரு தேவ மனிதர், அந்நாட்டில் எருசலேம் யூதர்கள் இல்லை, அவர் உலகம் முழுவதும் சிதறி அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எருசலேமை துருக்கிகளை வைத்திருந்தார்கள். விக்டோரியா மகாராணி கட்டளைகளின்படி ஆலன்பி அந்த நேரத்தில் அதாவது டர்க்கியுடைய படையை வீழ்த்திவிட்டு எருசலேமுக்கு நுழைகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் விக்டோரியா மகாராணி ஆலன்பி கிட்ட சொல்றாங்க, அவங்க சொல்ற ஒரு காரியம் மிகவும் சரித்திரத்திலே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. என்ன சொல்றாங்கன்னா, என் மகாராஜா இயேசு கிறிஸ்து ராஜாவாக கடந்து சென்று எருசலேமுக்கு கடந்து சென்ற இடம், நீ எருசலேமுக்கு நீ பிரவேசிக்கும் போது உன் கால் செருப்பை கழட்டி போட்டு நீ செல்ல வேண்டும். ஏனென்றால் என் இயேசு ராஜா நடந்த இடம் அது என்று சொல்லி விக்டோரியா மகாராணி அந்த ஆலன்பியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமானதாக காணப்படுது. என்ன சொல்றாங்க? நீ எருசலேமுக்கு போகும்போது என் இயேசு மகாராஜா கடந்து சென்ற எருசலேமுக்கு நீ பிரவேசிக்கும் போது உன் கால் செருப்பை கழட்டி போட வேண்டும், கழட்டி போட்டுவிட்டு நட என்று சொல்லி அவர் சொல்றாங்க. ஏனென்றால் என் இயேசு மகாராஜா நடந்த இடம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் நம்முடைய சபைக்குள்ளே வரும் பொழுது என் நிலைமைகள் எப்படியாக இருக்கின்றது? இன்னைக்கு ஆண்டுடைய
வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய சிந்தனைகள் எப்படியாக இருக்கின்றது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே நான் எவ்வளவு ஆவல் கொண்ட மனிதனாய் காணப்படுகின்றேன். அந்த எருசலேம் வீதியிலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் அவர் வருகின்ற வழியிலே குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவர் தன்னுடைய ஆடைகளை விரித்து அவரை வரவேற்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சபைக்குள்ளே வரும் பொழுது என்னுடைய நிலைப்பாட்டு எப்படியாக இருக்கின்றது? நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதிலே நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு 2 மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதிலே பல நேரங்களே நாம் சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகின்றோம். எப்பொழுது நேரம் ஆகும் என்று சொல்லி பல நேரங்களில் இன்னைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற 6 நாட்கள் நான் உலக காரியத்தில் ஈடுபட்டாலும் 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் பார்க்கும்போது பல நேரங்கள்ல அநேக இடங்களில் மணிக்கணக்கில் காத்திருப்பான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு நாம் இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னா சனிக்கிழமை தூக்கம் வராது. எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு சொல்லி தெரியாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எப்படி என்ன பேசணும், ஆண்டவரே எப்படி நடத்த போறேன்னு சொல்லி சனிக்கிழமை இரவு முழுதும் அநேக நாட்கள் நான் இங்க வந்த பிறகு அநேக நாட்கள் சனிக்கிழமை நான் தூங்காம இருந்திருக்கிறேன். சில இடத்துல விடிய விடிய கூட நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போக வாரம் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ளே மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு ஆவல் இருக்க வேண்டும். அப்போ நீ பார்க்கும்போது இந்த எருசலேம் வீதியிலே அந்த ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மனிதனுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. யார் வரப்போறா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர் தாமே, அவரே அந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்கத்து பாடுகிறான், குடும்ப தொல்லைகள் போக்குற சண்டை
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போய் எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதை பிரவேசித்து மனுஷன் ஒருவனும் ஒரு காலமும். நல்லா யோசித்து பாருங்க. கழுதை எதுக்காக பிரயோஜனப்படுத்துவாங்க? கழுதை நம்முடைய அழுக்கு துணியை சுமப்பதற்கு. ஆற்றங்கரையில், அதாவது அந்த கடற்கரை ஓரத்துல கழுதை மேல அந்த அழுக்கு துணியை சுமந்துக்கிட்டு போகிற. அப்போ அந்த கிராமத்துக்கு போக சொல்றாரு. ஒருவேளை அநேக வீட்டுல கழுதை வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையும் யூஸ் பண்ணாத கழுதை, இதுவரையும் யாரும் தொடாத கழுதை, இதுவரையும் அந்த கழுதை மேல யாரும் சவாரி செய்யாத ஒரு கழுதையை பிடித்துட்டு வான்னு சொன்ன உடனே இந்த சீடர்கள் என்ன செஞ்சாங்க? they obeyed. அவங்க கீழ்ப்படிந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிந்து சீடர்கள் ஒரு வாரம் கேட்கல, ஆண்டவரே எந்த கிராமத்துக்கு போனோம்? வலது புறமா இடது புறமா, இல்ல போய் என்ன பண்றீங்க, எத்தனை கழுதை கொண்டு வரணும், எதுவுமே கேட்கல. இல்ல போன கழுதை தருவாங்களா, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. disciple obeyed the God words. அவங்க எந்த இடம் சொல்லி தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா ராஜாவின் வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசித்து அவர்கள் கடந்து சென்றார்கள். விசுவாசித்து கடந்து சென்றார்கள். பேதுரு வாழ்க்கையை பார்க்கும்போது இரவு முழுவதும் வலையை போட்டு அவன் களைத்து போன ஒரு சூழ்நிலையில நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலையில போறாரு. பேதுரை பார்த்து கேட்க, சோர்ந்து போய் நிலைமையில இருக்கிற பேதுரை பார்த்து அவர் கேட்கிறார். என்ன சொல்லி கேட்கும்போது, ராமுவது வலை போட்டேன், ஒரு மீனும் அகப்படலையே சொல்லி பேதுரை இயேசு பார்த்து சொல்வதை பார்க்கின்றோம். உடனே இயேசு சொல்றாரு, உன் வலையை கொண்டு போய் ஆழத்துல போட சொன்ன உடனே பேதுரு என்ன செஞ்சாரு? நான் ஒரு மீன் பிடிக்கிற மனிதன், எனக்கு மீன் பிடிக்கிற டெக்னிக்ஸ் தெரியும், வலையை எப்படி போடணும்னு சொல்லி தெரியும், நான் வலையை போட்டா ஏராளமான மீன் வரன்னு சொல்லி தெரியும். இதையெல்லாம் சொல்லி தன்னை பெருமைப்படுத்தவில்லை. பேதுரு ஒரு வார்த்தை பேசாம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை கொண்டு போய் செஞ்சான். அவன் ஆழத்தில் போடும் பொழுது அந்த இடத்துல அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவது இந்த கழுதை ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அதுதான் மிக முக்கியம். இயேசு இந்த கழுதையை முக்கியத்துவம் படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு நாம் சமாதானத்தின் நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்தை சமாதானத்தை எடுத்து போடுகிற நாட்கள் வருகிறது சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டு சொல்கிறா, எருசலேமை பார்த்து சொல்லுகிறா, உனக்கு இருக்கிற இந்த நாட்களிலாவது உன் சமாதானத்துக்காக ஏற்றவனாய் தேடினால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லுகிறது, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரை நாமத்தினால் வருகிறவர் தம்முடைய பிதாவின் தாவீது ராஜாவில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சொல்லப்பார் தன்னை மறந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓசன்னா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை ஓயாமலே நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதனால் உங்களோட சில காரியங்களை நான் வசனாதத்தோடு வைக்க நான் ஆசைப்படுகிறேன். விசேஷமாக மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் நெச்சதியாளர் இங்கே முக்கிய நோக்கம் இயேசு மானுட மீட்புக்காக அவர் என்ன செய்தார் என்பதை விளக்குவதற்காக இந்த மார்க் புஸ்தகத்தை அமைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதிலே மொத்தம் 16 அதிகாரம்
மார்க் புத்தகத்திலே நாம் உள்ளது என்று சொல்ல பார்க்கிறோம். அதில் முதல் 10 அதிகாரம் இயேசுவின் 3 ஆண்டு ஊழியத்தை விவரிக்கிறது. மீதி இருக்கிற 6 அதிகாரம் இயேசுவின் சிலுவைக்கான நிகழ்வுகளை குறிக்கிறதாய் இங்கே காணப்படுகின்றது. அப்படியானால் நற்செய்தியாளர் மீட்புக்கு கொடுக்கும் அதிக முக்கியத்துவத்தை இங்கே நம்மாலே அறிய முடிகிறது சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது துவக்க நிகழ்வு தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதாவது இயேசு பெத்லகே பெத்தானியா துவங்கி எருசலேமை நோக்கி பவனி செல்லுதல். இந்த பவனியில் 2 நிகழ்வுகளை இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். 2 காரியங்களை மிக முக்கியத்துவம். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு செய்தவைகள், இரண்டாவது ஜனங்கள் என்ன செய்தார்கள். முதலாவது காரியம், இயேசு அந்த இடத்துல என்ன செய்தார். இரண்டாவது, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு செய்தவைகள், ஏன் இதை செய்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். இது ஏதோ எதர்ச்சியாக நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல, எல்லாமே இயேசு திட்டமிட்டு செய்த ஒரு காரியம். முதலாவது, தம்முடைய சீசர்கள் 2 பேரை கழுதை குட்டியை அவிழ்க்க அனுப்புகின்றார். சுவிசேஷ பணிக்கு ஆண்டவர் பல நேரங்களில் பார்க்கும்போது 2 பேராக அனுப்புவார். ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போறோம்னா இவங்க எப்படி போனோம், 2 பேரா போனோம். இங்க பார்க்கும்போது ஆண்டவர் 2 பேரை அனுப்புகின்றார். 2 எதிரான கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். பெரும்பாலும் பெத்லகே, அது ஒரு பெத்லகே பட்டணமாக இருக்கலாம். பெத்லகே என்றால் அத்தி பழத்தின் வீடு. பெத்லகே என்றால் அது அத்தி பழத்தின் வீடு என்று பொருள். அங்கு சென்று மனுஷன் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டிற்கு காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்கின்றார். ஏன் அவிழ்க்கிறார் என்று சொல்ல பார்க்கும்போது, யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், சொன்ன உடனே அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே இங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியானா இயேசு இந்த கழுதை உரிமையாளரிடம் என்னுடைய தேவை வரும் பொழுது எனக்கு கழுதை தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், சொல்லி இருப்பார் சொல்லாம் நாம் கருதுகிறோம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று தேவைப்படும் போது பல பொருட்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். எப்பொழுது அவர் அதை கேட்பதில்லை, ஆனால் அவருடைய தேவைக்கு நம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்தை எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். இன்னும் ஒரு 5 நாட்கள் சிலுவையில் அடைய போறாங்க. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து எல்லாமே தெரியும். இது நடக்க போகுது. நாளை காலையில என்ன செய்ய போறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அது தெரிந்திருந்து கடைசியாக ஒரு பவனி வருகின்றார் எருசலேமின் வீதியில. அப்போ அங்க பார்க்கும்போது கர்த்தர் அந்த கழுதை அவிழ்த்துக் கொண்டு வாருன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவர் இன்னைக்கு தெரியும் நம்ம இடத்துல எல்லாமே இருக்கு, ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் சோதிக்கும்படியாக அவர் சில காரியங்களை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே முதலாக தனக்காக கேட்ட ஒரே ஒரு பொருள், அது என்ன என்றால், யாரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டி என்று சொல்லி முதல் முறையாக ஒரு காரியத்தை கேட்க. ஏன் இப்படி ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டியை கேட்கிறார்? தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்துவேன், தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்துவதற்காக ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டியை கேட்க. ஏனென்றால் கடவுளுக்கு கொடுப்பது என்பது பழுதற்றா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்கு காயின் ஆவியுடைய வாழ்க்கை பார்க்கும்போது 2 பேரும் வேலை செய்யறாங்க ஒரே நேரத்தில், 2 பேரும் ஒரே நேரத்தில் பொருத்தனை பண்றாங்க. ஆனால் 2 பேருடைய காணிக்கையிலும் வித்தியாசம் உண்டு. காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் ஆபேலுடைய காணிக்கை அது பழுதற்றா இல்லாதபடிக்கு ஆண்டுக்கு ஏற்றதா இருந்துச்சு. கடவுளுக்கு கொடுப்பது என்பது நான் பழுதற்றா இருக்க கூடாது. நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது நீங்க நாம் உற்சாகமான ஆண்டு சமூகத்தில் கொடுக்க வேண்டும். நீங்க நம்முடைய காணிக்கைலாம் யோசிச்சு பாருங்க, மிகவும் ரொம்பவும் உபயோகப்படுத்தாத காணிக்கைகள் சில நேரத்தில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் படைக்கிற கிறிஸ்துவாய் நாம் காணப்படுகின்றோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நாம் பழுதற்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது ஊனமில்லாத இருக்க வேண்டும், உபயோக
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுவற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாதமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இப்படியாக தான் கடவுள் என்பதை இயேசு தெரிவிக்கவே யாரும் பயன்படுத்தப்படாத கழுது குட்டியை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்போது கழுதை கட்டியிருக்கும் கழுதை நாம் பார்க்கும்போது யாக்கோபு தன் குமாருக்கு கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அறிவிக்கின்றார். அதில் பார்க்கும்போது 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தை படித்தால், ஜனங்கள் யூதா பரம்பரையிலே பிறந்த தாவீதின் குமாரனாகிய ராஜாவிடத்தில் சேருவார்கள் என்றும் அந்த ராஜா பயன்படுத்தும் கழுதை குட்டி கட்டப்படாதமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. எனவே இயேசு அரசருக்கெல்லாம் அரசர் என்பதற்காகவே கட்டப்பட்டிருக்கும் கழுதையை அவிழ்க்க சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கும்போது சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கின்றார். அப்போ அவர் ராஜா என்பதை வெளிப்படுத்தும் நிகழ்வுக்காகத்தான் இவைகள் எல்லாம் அமைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்க நாம் பார்க்கும்போது தாவீதின் மகன் சாலமோன் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அவர் என்ன செய்றாரு, கோவேறு கழுதையின் மேல் ஏறி கிங்கோனுக்கு அழைத்து செல்லப்படுவதை 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அதிகாரம் 32ஆவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரத்திலே 32லிருந்து 34 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அப்போ இங்க பார்க்கும்போது அப்படியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கழுதையின் மேல் ஏற்றப்படுவது தாவீதின் குமாரனாகிய இஸ்ரவேலுக்கு மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார் என்பதின் அடையாளம். அப்போ எனவே எல்லா தீர்க்கதரிசிகளும் திட்டமிட்ட நிகழ்வுமாக இந்த இடத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இது இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்த்தோம். இப்ப ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள், மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள், ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜாவா இருந்தாரு. இப்ப ஜனங்கள் நினைக்கிறாங்க இவரும் ராஜாவாய் வரப்போகின்றார் என நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். இவைகளை செய்தது ஏதோ கொஞ்ச ஜனங்கள் அல்ல. நான் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய பவனியில ஏதோ ஒரு சில கூட்டம் தான் வச்சுன்னு சொல்லி, ஆனா அங்கே பார்க்கும்போது சரித்திரம் சொல்லுகிறது திரளான ஜனக்கூட்டம் கூட இருந்துச்சு. எவ்வளவு பேர் இருப்பார் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 to 25 லட்சம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய பவனியிலே வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு இயேசு ராஜாவுக்கு முன்பதாக குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் எருசலேமில் அச்சுறுத்தியுள்ள கிராமங்களில் இருந்திருப்பார்கள். ஏனெனில் அது பஸ்கா காலமாய் இருந்தது. மோசேயின் சட்டப்படி 3 பண்டிகைகள் மிக முக்கியமானதாய் காணப்பட்டது. நாட்களிலே மோசேயுடைய சட்டங்களின்படி 3 பண்டிகை. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, 2வது கூடார பண்டிகை, 3வது பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் யூதர்கள் எங்க இருந்தாலும் எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்நாட்களில் மோசேயுடைய சட்டமாய் கட்டளைகளாய் காணப்பட்டது. அப்படியானா பஸ்கா காலத்தில் நடந்த இயேசுவின் பவனியில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சென்றிருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லி சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவை அதிகமாய் தெரிந்த கலிலேய மக்கள், நாசரேத் மக்கள் என அத்தனை கூட்டமும் எருசலேமில் இயேசுவை சுற்றிதான் இருந்திருப்பார்கள். கொஞ்சம் மக்கள் சென்றிருந்தால் பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகர்கள் பயப்பட்டிருக்க மாட்டார்கள். இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று என்றெல்லாம் பரிசேயர்கள் அறிக்கிட்டார்கள் சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏன் ஜனங்கள் இப்படி செய்தார்கள்? தங்களுக்கு ஒரு ராஜா இல்லை என்று ஏற்றமும். ஜனங்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க சொல்லி பார்க்கும்போது, எங்களுக்கு ஒரு ராஜா இல்லையே,
இயேசுவை ராஜாவாக வேண்டும் என்ற நோக்கம்தான். இஸ்ரவேல் வரலாற்றில் திரும்பி பார்த்தால் தாவீது ராஜாவின் காலம் மட்டும்தான் அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற நாட்களா இருந்தது. தாவீதுடைய காலம் தான் அவளுக்கு பொற்காலமாய் இருந்தது. தாவீதுடைய காலத்துல தான் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு சாலமோன் ராஜாவின் காலத்தில் தேசம் இரண்டாக போனது. 10 கோத்திரங்கள் சேர்ந்து வடக்கு ராஜ்யம் ஆகிய இஸ்ரவேல் தேசமாக உருவானது. இப்படி இரண்டு கோத்திரமாக எல்லாரும் பிரிந்து போனதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் காலத்தில் ரோமர்களின் கட்டுப்பாட்டில் தேசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்ப இயேசு பவனி வந்த பொழுது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ரோமருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. வடக்கு ராஜ்யத்தை பிலிப்பின் கட்டுப்பாட்டிலும், கலிலேயா பகுதி ஏரோதின் கட்டுப்பாட்டிலும், எருசலேம் பகுதி பிலாத்துவின் கட்டுப்பாட்டிலும் ரோமர்கள் வைத்திருந்தார்கள். யூதருக்கு நாடும் இல்லை, ராஜாவும் இல்லை, சமாதானமும் இல்லை. தாவீதின் ஆட்சி கால மக்கள் மீண்டும் ஏங்கி நின்றார்கள். இந்த சூழலில் இயேசு கழுதை மேல் வரும்போது இயேசுவை ராஜாவாக்குரிய தகுதிகளாக மக்கள் காண்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு எங்களை யார் மீட்டுக் கொள்ளுவார்? நாங்கள் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கும் பொழுது இயேசு ராஜாவாக்குரிய தகுதியுடையவராக மக்கள் காண்கிறார்கள். ஏனெனில் இயேசுவை சிறந்த போதனையாளராக கண்டார்கள், அற்புதம் அளிப்பவராக கண்டார்கள். அவரை நீதி உள்ளவர்களாக ஜனங்கள் எல்லாரும் அவரை போற்ற ஆரம்பித்தார்கள். விடுதலை கொடுப்பவர்களாக இயேசுவை பார்த்தார்கள். இயேசு ரோம அதிகாரிகள் வெற்றி சிறப்புக்கு எளிது என்று உணர்கிறார்கள். மேலும் சாலமோன் ராஜா தன்னுடைய அபிஷேகத்திற்காக கழுதையின் மேல் ஏறி வந்ததையும் சகரியா தீர்க்கதரிசி முன் சொன்னதையும் பொருத்தி பார்த்து நம்பிக்கை பெற்ற ஜனங்கள் இவர்தான் நம் ராஜா என்று சொல்லி தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் விரிக்க ஆரம்பித்தார்கள். ராஜாக்கள் ஒரு ராஜாவை அழித்து ஆட்சியை பிடிக்கும் போது, புது ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அக்கால வழக்கத்தின்படி எனவே மக்கள் தங்கள் ராஜ்யத்தின் மீது உள்ள பற்றால்தான் இக்காரியங்களை செய்கிறாங்க. எனவே அதாவது ராஜா புதிய ராஜா வரும் பொழுது வஸ்திரங்களை போட்டு குருத்துவர்களை பிடித்து அவர் மேல் கழுதை மேல் ஏறி ராஜாவை வரவேற்பார்கள். அதே போல இயேசுவும் நம்ம மீட்டு வந்த ராஜா, நம்மை விடுவிக்க போகிற ராஜா, நம்மை நீதி செய்கின்ற ராஜா, நம்மை விடுவிக்கின்ற ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் வகமாக இதை செய்தார். எனவேதான் அவர் பவனியில் ஓசனா என்று சத்தமிட்டார்கள். ஓசனா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியும், சேவ் ரைட் நவ், இப்பொழுதே எங்களை மீட்டுக் கொள்ளும், இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஓசனா என்ற குரலில் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அதை தான் இந்த 4 சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கின்றோம். விடுதலை கொடுக்கின்ற ஒரு சங்கீதமாக நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற போது இப்பாடலை அவர்கள் பாடினார்கள். இப்போது அது போன்ற ரோமர்களின் விடுதலை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் இப்பாடலை முழக்கிடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? ஓசனா ஓசனா என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். உண்மையில் இயேசு பாவத்தில் ரட்சிக்கும்படி வந்தவர். இயேசு எப்படி வந்தாரு? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு வந்தவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அரசின் தலைவராக, நாட்டின் விடுதலையாகவும் கண்டார்கள். ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? அவர் ஒரு ராஜாவாக, அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு மனிதனாக, அரசியலை உட்கார்கிற ஒரு மனிதனாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு உண்மையிலே பாவத்திலிருந்து உங்களையும் இதையும் மீட்கும்படியாக அவர் வந்தவர் என்று சொல்ல பார்க்கின்றோம். ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பு பொய்யாய் போனது. ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? அவர் வரவேற்ற உடனே இப்போ போய் நேரம் எங்க உட்கார போறார்? எருசலேம் அரசராய் உட்கார போகின்றார். சாலமோனுக்கு அந்த இடத்துல அந்த ரோம ஆட்சிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அரசராக உட்கார்ந்து நம்ம விடுவிக்க போகிறார். இன்னும் தாவீதின் காலத்தில் இந்த போர்க்காலம் இந்த நாட்களில் தொடங்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். ஓசன்னா ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவங்க நினைத்தது எல்லாம் முடிவில் பிலாத்தின் அரண்மனைக்குள் புகுந்து நிர்மூலமாக்கி ஆட்சி அமர்வார் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனா இயேசு எங்க போறாரு?
எருசலேம் சென்று ஆலயத்தின் கல்லர்களை துரத்தி ஆவிக்குரிய தலைவர்களை தன்னை உயர்த்தினார். ஆவிக்குரிய தலைவர்களை உயர்த்தினார். எருசலேமுக்கு போய் தேவாலயத்துக்குள்ள போறாரு. தேவாலயத்துக்குள்ள போன உடனே அங்க என்ன நடக்குது? அங்கே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் இருந்தார்கள். புறா விற்கிறவர்களும் வியாபார ஸ்தலமாக என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம், நீங்கள் அதை கள்ள குகையாக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே போய் அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஜனங்கள் நினைச்சாங்க, இப்போ அவர் அரசரா உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பார் சொல்லி, நம்ம விடுவிப்பார், நம்ம ரட்சிப்பார் சொல்லி. ஆனா ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு அரசுகளை வீழ்த்தி உலகை பிடிக்க வந்தவர் அல்ல. இயேசு அரசுகளை வீழ்த்தி உலகத்தை பிடிக்கிறவர் அல்ல. பாவத்தை வீழ்த்தி மக்களை மீட்க வந்தவர். அவர் பாவத்தை வீழ்த்தி மக்களை மீட்க வந்தவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாக, உண்மையான ஓசனா இதை லட்சியம் என்றது அல்ல. உண்மையான ஓசனா ஏதோ கட்சியில் இருந்தோ ஆட்சியில் மீட்டிருந்தது அல்ல. பாவ கட்டிலிருந்து உண்மையாக விடுதலையாக்கும், பாவ பாரத்திலிருந்து, பாவ சாபத்திலிருந்து என்னை எடுத்து போடும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டும். தனக்கு முன் குறிக்கப்பட்ட மரணத்தை குறித்து கவலை கொள்ளாதபடி எருசலேமில் நிகழ்ந்திருக்கும் துன்பங்களுக்காக அவர் கவலை கொள்கின்றார். அவர் கண்ணீர் விடுகின்றார். எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம், இந்த ஆலயத்தை நீங்கள் கள்ள குகையாக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கண்ணீர் விடுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த குருத்தொழில் திருநாளை ஆசிரிக்கும் நாம் இந்த விந்தையான ரத்தம் மிகுந்த அன்பை புரிந்து கொள்ளவும், இந்த மீட்பை இதர மக்களுக்கு அறிவிக்கவும் நீங்கள் நானும் அழைக்கப்படுகின்றோம். இந்த குருத்தொழில் திருநாளிலே ஆசிரிக்கும் நீங்கள் நானும் ஆண்டுடைய ரத்தத்தை எதற்காக சிந்திரன்னு சொல்லி அந்த அன்பை நான் புரிந்து கொண்டு இந்த மீட்பின் காலத்திலே மக்களுக்கு மீட்டெடுக்கும்படியாக, பாவ கட்டளை மீட்டெடுக்கும்படியாக இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கின்றார். ஓசன்னா ஓசன்னா சேவ் ரைட் நவ, இப்பொழுதே விடியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை மீட்டெழும், பாவத்திலிருந்து மீட்டெழும், பாவ கட்டுகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும், சாப கட்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும். நீர் விரும்புகிற வாழ்க்கை, நீங்க எதிர்பார்க்கிற சிந்தனையோடு எதிர்பார்க்கிற விசுவாசிகளாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை நமக்கென்று கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றுவாராக. ஆமென்.